சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எனக்கு என்னமோ ராஜேஸ்வரி தான் போன் பண்ணி சொல்லிருப்பாங்கன்னு தோணுது. எல்லா இடத்துலயும் எங்க மருமகளால் தான் ஊரை விட்டு போறோம், மருமகளால் தான் காசி ராமேஸ்வரம் போறோம்னு சொல்லிருப்பாங்க. என்னைக்கு போறாங்க? இன்னைக்கே போறாங்களா? ஆமா, இன்னைக்குதான் போறாங்க. 4 மணிக்கு போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. பாண்டி சீக்கிரம் கொண்டு வாடா. வா சூர்யா ரெடி. அப்பா அம்மா வந்துட்டாங்க. அம்மாப்பா வாங்க, எல்லாம் ரெடி. ரெடியா? எல்லாம் ரெடியா? குட். அம்மா எல்லாத்தையும் ஏத்தியாச்சுமா. வாராஜி எங்க சௌந்தர்யா கிட்ட சொல்லாம போனா எப்படிங்க? அது சரியில்லைல்ல, தப்பாயிடுமே. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் தப்பாகாது. அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அப்படி இல்ல சூர்யா, எங்க ஒரு போன் பண்ணியாவது நம்ம சொல்லிடலாம்ல. ராஜி, போகும்போது ஆபீஸுக்கு போய் நேர்ல சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா? வா வண்டியில உட்காரு. என்னப்பா எல்லாம் வச்சாச்சா? அப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஃளைட் ஏற வேண்டியது மட்டும் தான் மிச்சம். சரி வாங்க. மோனிகா, உங்க அம்மா சித்தி யாரும் வீட்ல இல்ல, வந்தா அவங்க கிட்ட சொல்லிடுமா? சரிங்க அத்தை, நான் சொல்லிடுறேன். ஹலோ மோனிகா மேடம், சமைக்கணும்னு சொல்வீங்கல்ல, இப்ப செல்வியம்மோட சேர்ந்து நீங்களும் சூர்யாவுக்கு சமைச்சு போடுங்க. சௌந்தர்யமாவை நல்லா கவனிச்சுக்குங்க. சரி சரி, அதான் நீ போறல, நான் பாத்துக்கிறேன். நீ அத்தை மாமாவை பத்திரமா பாத்துக்கோ. அம்மா அப்பா பாத்துக்கிறத பத்தி எனக்கு சொல்லி தெரியா? எனக்கு தெரியாதா? அதுக்காக தானே நான் போறேன். போதும் போதும், வளவளன்னு பேசிட்டு இருக்காத. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வண்டி எடுக்கணும். சித்தி சித்தப்பா வண்டியில ஏறட்டும். ஏறுங்க சித்தி. சரி. டிரைவர் எங்க? நானே டிராப் பண்றேன், ஏறுங்க. அப்படியே ஏறுங்க. சரி, வீட்டை பாத்துக்கோ. சரிங்க சித்தி. எங்க ஆபீஸ்க்கு போக தேவையில்லை, சௌந்தர்யாவே வந்துட்டா. அவகிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம். எங்க கிளம்பிட்டீங்கம்மா? சௌந்தர்யா, நாங்க வந்து காசி ராமேஸ்வரம் தானே கிளம்பிட்டீங்க. எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி உங்க பொண்ணால எங்களுக்கு நிம்மதி இல்லாம தான் நாங்க காசி ராமேஸ்வரம் போறோம்னு சொன்னீங்களாமா? என்ன சௌந்தர்யா இப்படி பேசுற? நாங்க அப்படி சொல்லுவோமா? எங்க அம்மா ஆபீஸ்க்கு வந்து என்ன அப்படி திட்டிட்டு போறாங்கம்மா. நீங்க போன் பண்ணி சொல்லிருக்கீங்க, எல்லான்னு சொல்லாதீங்கம்மா. நான் உங்க அம்மாவுக்கு போன் பண்ணது உண்மைதான். ஆனா உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு இல்ல. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. காசி ராமேஸ்வரம் போறோம், உங்க அப்பாவுக்கு திதி கொடுத்துட்டு வரலான்னு ஒரு தகவலா சொன்னேன். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் சொல்லலமா. காசி ராமேஸ்வரம் போறேங்கிறத என் அம்மா கிட்ட மட்டும்தான் சொன்னீங்களா, இல்ல ஊருக்கெல்லாம் சொன்னீங்களாமா? மருமக வீட்டுக்கு வந்து மாமியார் மாமனார நிம்மதி இல்லாம பண்ணிட்டா, காசி ராமேஸ்வரம் துரத்திட்டான்னு ஊரே பேசணும் தானே நீங்க காசி ராமேஸ்வரம் போறேன்னு போறீங்க. ஏமா என்ன இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? சௌந்தர்யா, என்ன பேசுற நீ? அப்படிலாம் எங்க மனசுல எதுவுமே கிடையாது. சும்மா தானே வீட்ல இருக்கோம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு அப்பாதான் போலான்னு இத ஒரு டூர் மாதிரி ஏற்பாடு பண்ணாரு. இது உங்களுக்கு டூரா இருக்கலாம், ஆனா எனக்கு அசிங்கம்மா. என்ன அசிங்கப்படுத்தணும்னு நீங்க போயிட்டு இருக்கீங்க. சௌந்தர்யா, நீயா கற்பனை பண்ணி ஏதாவது பேசிட்டு இருக்காத. அவங்கள நிம்மதியா கோவிலுக்கு போக விடு. பாத்தீங்களா, உங்களை நிம்மதியா போக விடலையா? நான் சொன்னது உண்மைன்னு உங்க மகனே நிரூபிச்சிட்டாரு. ஏய் சூர்யா, இது பாரு, நீங்க எதுவும் பேச வேண்டாமா. நீங்க சொன்ன மாதிரி இது வெறும் டூர் தான்னா இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணுங்க.
எங்கேயும் போக கூடாதுமா, வீட்ல தான் இருக்கணும். என்ன யாரும் தப்பா பேசாம இருக்கணும்னா நீங்க வீட்லயே இருங்க. என்னம்மா அது? அப்பாவும் அம்மாவும் கோயில் போயிட்டு இருக்காங்க, நீங்க வந்து என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. பாண்டி அண்ணா, இது எங்க குடும்ப விஷயம். நீங்க இதுல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. பாண்டி, நீ சும்மா இரு. நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல. அம்மாவும் அப்பாவும் வீட்லயே இருக்கிறதுக்கு ஒரு மாரியா இருக்குன்னு ஒரு சேஞ்சுக்கு கோயிலுக்கு போறாங்க. அது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலங்க. நீங்க பாட்டுக்கு கோவிலுக்கு போறாங்கன்னு சொல்லலாம், ஆனா மத்தவங்க என்ன பத்தி கேவலமா பேசுவாங்க. அதுக்கு இடம் கொடுக்காம வீட்ல இருந்தா இருக்க சொல்லுங்க, இல்லனா தாராளமா கிளம்பி போக சொல்லுங்க. அப்புறம் நான் வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டியது இருக்கும். போக வேண்டாங்க. அப்பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா. அம்மா என்னம்மா அவ சொல்றா, நீங்களும் இப்படி டெசிஷன் எடுக்கிறீங்க? வேண்டாம்டா. நாங்க போறதுனால மத்தவங்க அவள தப்பா பேசுறாங்கன்னு அவ நினைக்கிறா. எதுக்கு இந்த தலைவலி எல்லாம்? வேண்டாங்க, இந்த தொந்தரவு வேண்டாம். எப்ப எது செய்யணும்னு உனக்கு தெரியவே மாட்டேங்குது. நீ அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டே சௌந்தர்யா. தப்பு பண்ணிட்டேனா? நான் என்னமா தப்பு பண்ணேன்? ஆமா, நாம எதிர்பார்க்காம சில சமயம் நல்லது நடக்கும், அது தெரியாம நம்ம மிஸ் பண்ணிருவோம். அந்த மாதிரிதான் இன்னைக்கு நீயும் பண்ணிட்ட. தப்புங்கிறீங்க, நல்லதுங்கிறீங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியலமா. எங்க அண்ணி ஊருக்கு போறோன்னு புறப்பட்டது நல்லது, ஆனா நீ வேண்டான்னு தடுத்தது தப்பு. கிளம்புனவங்கள அப்படியே விட்டுருக்கணும், தேவையில்லாம நீயே போக கூடாதுன்னு நிப்பாட்டிட்ட. நீங்க என்கிட்ட சொல்லும் போது அவங்க எங்க போனாலும் பரவாயில்லன்னு நான் கேர் பண்ணிக்காம தாமா இருந்தேன். ஆனா எங்க அம்மா வந்து சொன்னப்பதான் புரிஞ்சது. என்னத்த புரிஞ்சுக்கிட்ட? உங்க அம்மாவை நான் குத்தம் சொல்லவே மாட்டேன். அவங்க என் அன்னைக்கு ஜென்ம கடன் பட்ட மாதிரிதான் பேசுவாங்க, நடந்துப்பாங்க. அதுக்காக நீயும் அப்படி நடந்துப்பியா? அம்மா சொன்னது கரெக்ட் தானம்மா. பாக்குற 4 பேரு 4 விதமா பேசதானே செய்வாங்க. அதான் கண்டிப்பா போக கூடாதுன்னு சொன்னேன். 4 பேரா? என்ன சௌந்தர்யா, வயசான அவங்க பேசின மாதிரி நீயும் பேசுற?